ஹாய் ஆல், வெல்கம் டு திரவோல் டிஎன்பிஎஸ்சி. கம்பைன் இன்ஜினியருக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இதுக்கான நோட்டட் பிடிஎஃப் அண்ட் எம்டி பிடிஎஃப் வந்து டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறோம். ஆல்சோ யூடியூப் பேஜோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஆக்சஸ் பண்ணிக்கங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து இது வரைக்கும் பார்க்காதவங்க இந்த வீடியோவில் வந்து எப்படி அனலைஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் என்னதான் புக்கை படிச்சுட்டு இருந்தாலும் ப்ரீவியஸ் கொஸ்டின் மஸ்ட்டு, ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பற்றி தெரியாதவங்க நம்ம ஒரு சப்ஜெக்ட் வச்சு படிக்கிறப்போ ஒரு 150 மார்க் தேவைன்னா நம்ம வந்து 140 வந்து புக்கை வச்சு எடுக்க முடியும். பட் ஆனால் அடுத்து அந்த 10 மார்க்குக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் மஸ்ட்டு. ஸோ இதில் மேக்ஸிமம் நாங்கள் எஃபர்ட் போட்டு கொடுத்துருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நிறைய பாயிண்ட்ஸ் கவர் ஆகுது. உங்களுக்கு பார்த்துட்டு எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து விஜயநகர பேரரசுக்கு யார் யார் வந்திருந்தாங்கன்னு கொடுத்துருக்காங்க, வெளிநாட்டு பயணிகள். இது வந்து நான் எஸ்டர்டே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், பட் லேட்டர் கட் பண்ணிட்டேன். ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க. இதில் என்னென்னா ஆப்ஷன் வந்து தப்பாக கொடுத்துருந்தாங்க, ஓகேவா? நிக்கோலோ டி கோண்டிக்கு தேவராயா 2 கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அப்துல் ரசாக்கு வந்து தேவராயா 1 கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து மாற்றிக்கிங்க, இது தப்பாக இருக்குது. என்னென்னா நிக்கோலோ டி கோண்டியும் நிக்கிடினும் தேவராயா 1. அதில் வந்து நிக்கோலோ டி கோண்டி வந்து இட்டாலியை சேர்ந்தவர், ஓகேவா? நிக்கிடின் வந்து ரஷ்யா, அது கரெக்டாக இருக்குது. நிக்கோலோ டி கோண்டின்னு வந்து நேற்று போர்ச்சுகீஸ் சொல்லியிருந்தோம். யாராச்சும் நோட் பண்ணியிருந்தா அது வந்து இட்டாலியன் மாற்றிக்கிங்க. அதே மாதிரி நிக்கிடின் வந்து ரஷ்யா. மற்றது டொமிங்கோ பயஸ் கரெக்டாக இருக்குது. அவர் வந்து போர்ச்சுகீஸு, கிருஷ்ணதேவராயா. ஷார்ட்கட் வந்து பார்த்தோம், அதாவது பயந்துருவார். கிருஷ்ணதேவராயாவை பார்த்தாவே பயந்துப்பார். யாருன்னா பயஸ், டொமிங்கோ பயஸ். அதே மாதிரி நுனிஸ்னா வந்து என்ன ஷார்ட்கட்னா, நல்லா நுனியில் வச்சு எழுதுனா நல்லா அச்சசலாக எழுதலாம் அப்படின்னு அமைச்சுங்க பெண்ணில். அப்போ நுனிஸ்னு வந்தால் அச்சுதராயர். நெக்ஸ்ட் அப்துல் ரசாக்கு. இவர் வந்து தேவராயா 2. இவர் வந்து பாரசீக நாட்டை சேர்ந்தவர். இவ்வளோதான். இவங்க எல்லாமே விஜயநகர பேரரசில் வெளிநாட்டு பயணிகள். நெக்ஸ்ட் இது சார்ந்து பார்க்குறப்போ சும்மா எக்ஸ்ட்ரா இது அபுல் பாசல். அவர் வந்து அக்பர் நாமாவும் ஐனி அக்பரி எழுதியிருப்பார். இவரோட சகோதரர் ஒருத்தர் இருப்பார், அபுல் பைசின்னு சொல்லிட்டு. அவர் வந்து புக்ஸ் பெருசாக இருக்க மாட்டார், பட் நிறைய அந்த மகாபாரதம் இந்த மாதிரிலாம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். அதுவும் முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பிளானிங்கில் வரும்ல, பிளானிங்கோட பேசிக். இதுலேருந்து மோஸ்ட்லி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறாங்க, அதுவும் மேட்ச்சில் தான் கேட்குறாங்க. எஸ்டர்டே டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இயர் மட்டும் சொல்லியிருந்தேன், வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறையா டைம் கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி அது மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளானிங் வந்து ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா விஸ்வேஸ்வரையா. இவர் தான் அடித்தளம் போட்டிருப்பாரு 1934. இவர் வந்து 10 இயர் பிளான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பாரு. அது என்ன புக்கில் சஜஸ்ட் பண்ணியிருப்பாருன்னா பிளான்ட் எக்கனாமி ஃபார் இந்தியா, ஓகே? பிளான்ட் எக்கனாமி ஃபார் இந்தியா, இந்தியாவுக்கான திட்டமிடப்பட்ட பொருளாதாரம். அந்த புக்கில் வந்து 10 இயர் பிளான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பாரு ஃபஸ்ட்டாக. அடுத்து பார்த்தீங்கன்னா பாம்பே திட்டம். இது வந்து 1940ன்னு சொல்லியிருந்தேன், பட் ஆனால் 1944. ஏன் 1940 சொல்லியிருந்தேன்னா ஒரு சில புக்கில் 1940 தான் இருக்குது, பட் ஆனால் நெட்டில் செக் பண்ணால் 1944 தான் கரெக்டு, ஓகேவா? ஒரு சிலர் வந்து 1940 படிச்சிருந்தா புக்கில், எக்கனாமிக் புக்கில் ஒரு புக்கில் தப்பாக இருக்குது, ஓகேவா? எதுவும் இல்லை, இன்னொரு புக்கில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ 1944 தான் கரெக்டு, ஓகேவா? 2 திட்டம் வந்து 1944 வரும். ஒன்று வந்து பாம்பே திட்டம், இன்னொன்று வந்து காந்திய திட்டம். ரெண்டுமே 1944, ஓகேவா? ஸோ இதில் வந்து பாம்பே திட்டத்தில் மொத்தம் 8 பேர் வருவாங்க. ஜிடி பிர்லா, ஜேஆர்டி டாட்டா, ஜான் மத்தாய், இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. 15 இயர் பிளான் இது. அவர் வந்து 10 இயர் பிளான் சஜஸ்ட் பண்ணியிருப்பாரு. பாம்பே திட்டத்தில் வந்து 15 இயர் பிளான் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. காந்தி திட்டம் இதுவும் 1944 பார்த்தோம், எஸ்என் அகர்வாலோடது. மக்கள் திட்டம் 1945, எம்என் ராய். எம்என் ராய் பற்றி நம்மளுக்கு தெரியும், கம்யூனிஸ்ட் பார்ட்டி உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகிப்பார். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா தேசிய திட்டக்குழு. நம்ம நார்மல் திட்டக்குழு பார்த்துருப்போம், ஓகேவா? 1950 வந்திருக்கும், மார்ச் 5 வந்திருக்கும், 15. இது வந்து தேசிய திட்டக்குழுனா அதுக்கு முன்னாடியே நேரு தலைமையில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 1938. யார் வந்து தொடங்க சொல்லியிருப்பாருன்னா அப்போதைக்கு ஐஎன்சி ஹெட்டாக இருந்த ஹரிபுரா திரிபுரி, அந்த ரேஞ்ச் வரும்ல. 1938 ஹரிபுராவிலையும் 1939 திரிபுராவிலையும் வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஐஎன்சி ஹெட்டாக இருப்பார். அப்போ 1938 வந்து இந்த தேசிய திட்டக்குழு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? சுபாஷ் சந்திர போஸ் சொல்லி நேரு தலைமையில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க.
அடுத்து சர்வோதயா பிளான். இது வந்து ஜே.பி. நாராயணன் 1950ல் வந்து உருவாக்கியிருப்பாங்க. இது வந்து பார்க்குறப்ப நம்ம ரீசென்ட்டா 100வது ராம்சார் சைட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பேரு ஜே.பி. நாராயண் தான் வரும். ஓகேவா? யூபில வந்திருக்கும் ஜே.பி. நாராயணன் அந்த நேஷனல் பார்க். ஸோ இவ்வளோதான் வந்து எஸ்டர்டே கொஸ்டினுக்கான சம் நோட்ஸு. இப்போ வந்து மீதி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்ந்த ஆண்டு கேட்டிருக்காங்க. இது நம்மளுக்கு தெரியும் 1919 ஏப்ரல் 13. அந்த அமிர்தசரஸில் வந்து ஒரு பார்க்கில் வந்து கூடியிருப்பாங்க. அப்போ வந்து கண்மூடித்தனமாக சுட்டிருப்பாங்க. ஓகேவா? மைக்லோ டயர், ரெஜினல் டயர் அவங்களாம் சேர்ந்து சுட்டிருப்பாங்க. அது சார்ந்து பார்க்குறப்ப ஏப்ரல் 13லயே இன்னொரு நிகழ்வு நடந்திருக்கும். தமிழ்நாட்டில் சால்ட் சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்கும். இது எங்கே நோக்கி போயிருப்பாங்கன்னா வேதாரண்யம். திருச்சியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. வேதாரண்யம் நோக்கி போயிருப்பாங்க. அதில் கூட திருச்சியில் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பான்னு ஒரு சில இடத்துல வந்து கொஷின் கேட்பாங்க. டிஎஸ்எஸ் ராஜன் வீட்டில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. வேதாரண்யம் நோக்கி போயிருப்பாங்க. இப்போ போயிருக்கிறப்போ உமன் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவான்னு கேட்பாங்க. 3 விதமான சத்தியாகிரகத்துக்குமே உமன் நம்ம பார்த்துக்கணும். வேதாரண்யத்துக்கு வந்து ருக்மணி லட்சுமிபதி, அதே மாதிரி தண்டி சத்தியாகிரகம் அங்கே வந்து சரோஜினி நாயுடு காந்தியோட போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் சென்னையில் வந்து துர்காபாய். ஓகேவா? அந்த பிரகாசமெல்லாம் நடத்தியிருப்பாங்களே அவங்களோட போனது வந்து துர்காபாய். அந்த ஹைகோர்ட் வழியாவெல்லாம் கூட ஏதோ நடந்து போயிருப்பாங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே முக்கியம் உமன் பார்ட்டிசிபேஷன். அதுக்கப்புறம் டேட் வந்து நம்ம பார்த்துட்டோமா, இது வந்து ஏப்ரல் 13, 1919 ஜாலியன் வாலாபாக். அதே மாதிரி தமிழ்நாடு சால்ட் சத்தியாகிரகம் வந்து அதாவது வேதாரண்யம் சத்தியாகிரகம் வந்து ஏப்ரல் 13, 1930. எத்தனை பேர் போயிருப்பாங்கன்னா ஒரு சில புக்கில் 100 பேர்னு கொடுப்பாங்க, ஒரு சில இடத்துல 98 பேர்னு கொடுத்துருப்பாங்க. அது பார்த்துக்குங்க. அங்கே வந்து 78 பேர் போயிருப்பாங்க. ஓகேவா? எங்கன்னா தண்டி சத்தியாகிரகத்தில் வந்து மொத்தம் 78 பேர் போயிருப்பாங்க. அதே மாதிரி தண்டி சத்தியாகிரகத்தில் எத்தனை நாள்னு கேட்பாங்க. 25 நாள், 375 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ அந்த 3 டேட்டாவே முக்கியம். 375 கிலோமீட்டர், 25 நாள், அது ரெண்டையும் கூட்டினா 400 வரும். அப்படி அமைச்சுங்க. ஓகே, 375 + 25ன்னு போட்டுங்க. மொத்தம் 78 பேர். இங்கே அப்படியே 98, 600 பேர் போவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1929 பிற்பகுதியில் உருவான உலகளாவிய மந்தநிலை இந்தியாவையும் பாதித்தது. அதாவது வேர்ல்டு வைட் டிப்ரெஷன் வந்திருக்கும் 1929ல். எக்கனாமி ஃபுல்லாக டவுன் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருக்குன்னா இந்தியாவிலேயே வந்து எக்ஸ்போர்ட் எல்லாம் வந்து ஸ்டாப் ஆகிருக்கும். அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் வந்து வரும். ஓகேவா? அதாவது விவசாய பொருட்கள் விலை வந்து இன்ஃப்ளேஷன் சொல்ல முடியாது, யாரும் வந்து வாங்கியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டுமே லிங்க் ஆகுது. ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் எக்ஸ்பிரஷன் போடலாம். மோஸ்ட்லி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டும் கரெக்டானு செக் பண்ணணும். ரெண்டும் செக் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு அதாவது செகண்ட் ஆப்ஷன் ரீசன் இருக்குல்ல, அது வந்து அசசன் கூற்றுக்கு வந்து கொஞ்சமாவது மேட்ச் ஆகுதா அப்படின்னு லிங்க் ஆகுதா நம்ம பார்த்துக்கணும். ஓரளவுக்கு மேட்ச் ஆச்சுன்னா நம்ம மோஸ்ட்லி இந்த கொஸ்டின் அதாவது இந்த போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆப்ஷன் வரலாம். ஓகேவா? இது வந்து 90% ஒர்க் அவுட் ஆகும். பட் நல்லா செக் பண்ணிங்க. ரெண்டும் பாசிட்டிவாக கரெக்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு செக் பண்ணதுக்கு ரெண்டுக்கும் கொஞ்சம் லிங்க் இருந்தால் மோஸ்ட்லி அது வரும். ஸோ இதில் வந்து ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான். ஓகேவா? இது வந்து ஃபுல்லாகவே டவுன் ஆகிருக்கு. மெயினாக அமெரிக்காவில் தான் இது வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அது வந்து பிரிட்டிஷை வந்து பாதிக்குது. ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவும் அதில் பாதிக்குது. ஏன்னா நம்ம வந்து பிரிட்டிஷ் காலனித்துவத்துக்கு கீழே தான் இருந்தோம் இந்தியா. ஸோ அதனால தான். நெக்ஸ்ட் சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி, இந்திய தொண்டர் சங்கத்தை புக்கில் வந்து இந்திய பணியாளர் சங்கம் கொடுத்துருப்பாங்க. அது தொடங்கியது யாருன்னு கேட்குறாங்க. கோபாலகிருஷ்ண கோகலே. இவர் வந்து 1905 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இவர் வந்து 1905 இவர் தான் ஐஎன்சி ஹெட்டாக இருந்திருப்பாரு. அதே மாதிரி காந்தி 1915 இந்தியா வந்திருப்பாரு. அதுக்கு காரணமானவரும் இவர் தான், முக்கியமான காரணமானவர். அதனால தான் இவர் வந்து அரசியல் குருன்னு சொல்லுவாங்க, காந்தியோட அரசியல் குரு. அதே கோபாலகிருஷ்ண கோகலேக்கு தனியாக ஒரு அரசியல் குரு இருக்காரு. அவர் யாருன்னா எம்ஜி ரானடே. எம்ஜி ரானடே ரொம்ப அந்த தக்கான கல்விக் கழகம், அதுக்கப்புறம் பூனே சர்வஜனிக் சபா, இதெல்லாமே அவர் விதவைகள் மறுமண சங்கம், அது எல்லாத்தையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. நீங்கள் வந்து எம்ஜி ரானடே தொடங்கின அமைப்புகள் என்ன, அதுக்கான இயரை வந்து முடிஞ்சால் கமெண்ட்டில் வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தெரிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனாலும் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நெட்டில் சர்ச் பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம தப்பு பண்ணாதான் அதை கற்றுக்க முடியும். ஓகே, இது இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, முதல் மதச்சார்பற்ற அமைப்பு எதுன்னு கேட்பாங்க. அது வந்து
இந்திய பணியாளர் சங்கம் தான். இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். காந்தி வந்து 1915ல தென்னாப்பிரிக்காலேருந்து இந்தியா வந்திருப்பாரு. வந்தோன்னே என்ன பண்ணியிருப்பாருன்னா, பனாரஸ் இந்து கல்லூரி வந்து 1916ல விசிட் பண்ணியிருப்பாரு. அவங்க வந்தோன்னே என்ன சொல்லிருவாங்கன்னா, "நீ வந்து பொறுமையா பண்ணலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் இந்தியாவ தெரிஞ்சவங்க இங்க நெறைய பேர் இருக்காங்கன்னு" சொல்லிட்டு எல்லா பக்கையும் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஓகேவா? அவரு 915ல வந்துட்டு 916ல ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சு பார்ப்பாரு. அதுக்கப்புறம் 917க்கு அப்புறம் தான் அந்த போராட்டங்கள்லாம் ஆரம்பிப்பாரு கொஞ்சம் கொஞ்சமா. ஓகேவா? அதோட கேக் ஷார்ட்கட் பார்ப்போம். சிஏகே. சீனா வந்து சம்ரான் சத்தியாகிரகா. ஏன்னா அகமதாபாத் மில்லுல வந்து அந்த ஒரு போராட்டம் வரும். அதுக்கப்புறம் கேனா கேதா. அது கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கங்க. அதுவும் அடிக்கடி கேட்பான். ஸோ அந்த ஆர்டரும் கேக் ஷார்ட்கட் போட்டா நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர் கிளர்ச்சி சார்ந்து இது வந்து பழங்குடியினர் பத்தி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ராஜ்மஹால் பகுதியில் டொமினிகோ என்றால் என்ன? டொமினிகோ இன் ராஜ்மஹால் ஏரியானா என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து சாந்தல் ட்ரைப்ஸுக்கான ஒரு டெர்ம். ஓகேவா? ஸோ அத பத்தி நம்ம பார்க்குறப்ப என்ன இயர் கேட்பாங்க. 1855ல சித்து கன்னு ரொம்ப ஃபேமஸா இருப்பாங்க. ஆனா ஹையர் ஸ்டாண்டர்ட்ல வந்து 1854ல பீர் சிங்ன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் வந்திருப்பாங்க. ஓகேவா? இது சும்மா ஷார்ட்கட்காக சித்து, கனு 2 பேரும் இரட்டை சகோதரன்னு ஞாபகம் வச்சுக்கங்க. அப்ப சித்து, கனு இரட்டைனா 2 டைம் 5 வரும். சகோதரன்னா சந்தால். ஓகேவா? அது வந்து பீர் அப்படின்னு கொஞ்சம் லிங்க் பண்ணிக்கங்க. காமெடிக்காக தான். ஸோ பீர் சிங்னா 1854. ஸோ இத 3யும் எல்லாத்தையும் லிங்க் பண்ணீங்கன்னா இது மறக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கோல் கிளர்ச்சி பார்க்கலாம். அது வந்து 1831. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கங்கன்னா, அந்த 1 வரும்ல அது கோல் மாரி ஞாபகம் வச்சுக்கங்க. 1831 இயர்லாம் கன்ஃப்யூஸ் ஆகும். அதுக்காக தான் சொல்லிட்டுருக்கேன். ஓகேவா? இது வந்து புத்த பகத் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இது வந்து ஹையர் ஸ்டாண்டர்ட் புக்ல தான் குடுத்துருப்பாங்க புத்த பகத் பத்தி. அதுக்கப்புறம் பிந்த்ராய் சிங் ராய் வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் முண்டோ கிளர்ச்சி. இது வந்து 1899, 900 அந்த ரேஞ்சில வரும். பிர்சா முண்டா தான் மெயின் அதுல. அவர் வந்து கடவுளா வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அவர் வந்து கடவுளின் தூதர்லாம் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் இவரோட பிறந்த நாளான நவம்பர் 15 தான் ஜன்ஜாத்திய கௌரவ திவாஸ் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது முக்கியம். இதனோட விளைவா வந்து 1908ல சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் வந்திருக்கும். ஓகேவா? சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட். அடுத்து வந்து மலபார் கிளர்ச்சி பொறுத்தளவு இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் நடக்கும். அதுல வந்து இந்துக்கள் வந்து வரி வசூலிப்பாங்க. முஸ்லீம் வந்து விவசாயியா இருந்திருப்பாங்க. ஸ்டார்டிங்ல விவசாயி அந்த அந்த இவங்க வரி வசூலிக்கிறவங்க நடுவுல சண்டைய ஆரம்பிச்சு அப்படியே மத சண்டையா மாறி இருக்கும். இத பத்தி காந்தி கூட பேசியிருப்பாரு. ஸோ இவ்வளவுதான். இத பத்தி நல்லா பார்த்துங்க. கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தா நெறைய பேரு லைக் பண்ணுங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு மோட்டிவா இருக்கும். நெறைய பண்ணலான்னு சொல்லிட்டு. அதே மாரி நெறைய நியூ ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க. பட் ஆனா சப்ஸ்கிரைப் பண்றதில்ல. வீடியோ மட்டும் பார்த்துக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு சப்போஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா இது மாரி நெறைய கன்டென்ட்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாரி முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட் வரைக்கும் பார்க்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, ஒரு சில கொஸ்டின் இப்ப லாஸ்ட்ல கேட்கற கொஸ்டின் கூட எக்ஸாம்ல கேட்டுறலாம். ஸோ ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம். நாங்க எதுவுமே குவாலிட்டி தான் மெயினா பார்ப்போம். குவான்டிட்டிய விட. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே ஒர்த்தா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா பார்க்க ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி. ஓகேவா? இங்கிலீஷ்ல கரெக்ட்டா குடுத்துருக்காங்க. ஆனா தமிழ் வந்து சென்னை மாகாணத்தின் நீதி கட்சியிலிருந்து முதலமைச்சர்ன்னு குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாங்க கரெக்ட்டா மென்ஷன் பண்ணல. ஸோ எப்பவுமே வந்து கொஸ்டின் படிக்கிறப்போ தமிழ்ல வந்து ஏதோ டவுட் மாரி தோணுச்சுன்னா, உடனே இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். டிஎன்பிஎஸ்சி ரூல்ஸும் உங்களுக்கு தெரியும். இங்கிலீஷ் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ த ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி ஃப்ரம் ஜஸ்டிஸ் பார்ட்டி வாஸ் சுப்பராயலு. மாண்டேகு சேம்ஸ்ஃபோர்டு சட்டம் 1919 வருது. ஆனா காங்கிரஸ் வந்து அதுக்கு வந்து ஒத்து போகாதனால அவங்க வந்து தேர்தல் வந்து நிக்கலன்னு சொல்லிருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டா ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு அது ஈஸியா போயிரும். ஈஸியா வந்து 1920ல வந்து நின்னு ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் 1937 வரைக்கும் அவங்க ஆட்சியில இருப்பாங்க. நடுவுல மட்டும் ஒரு 3 to 4 இயர்ஸ் வந்து சுப்பராயன் சொல்லிட்டு அவர் உள்ள வந்திருப்பாரு. ஓகேவா? 1926லேருந்து 30 வரைக்கும் சுயேட்சை வேட்பாளர் உள்ள வந்திருப்பாங்க. மத்தபடி ஃபுல்லாவே இவங்க வந்து இருப்பாங்க. நீதி கட்சி தான் இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு சுப்பராயல் வந்து 1920லேருந்து 21 வரைக்கும் இருப்பாரு. ஆனா நடுவுலயே ஏதோ இறந்துருவாரு. அப்ப நார்மலா 3 இயர்ஸ்க்கு இருப்பாங்க ஒவ்வொரு சிஎம்மும். ஆனா ஒரு 1 இயர் தான் இருப்பாரு. உடனே வந்து என்ன பண்ணிருவாருன்னா, பனகல் அரசர் உள்ள வந்துருவாரு. ஓகேவா? அவரு ஒரு 1926 வரைக்குமே இருப்பாரு. 26க்கு அப்புறம் தான் இந்த இவரு வந்திருப்பாரு சுப்பராயன். அதுக்கப்புறம் 1930 வரைக்கும் அந்த சுப்பராயன் இருப்பாரு. சுயேட்சை வேட்பாளரா.
1930 யார் வருவாருன்னா முனுசாமி. 30 வந்தா முனுசாமி. அதான் லிங்க். அதை ஞாபகம் வச்சுங்க. 32 வரைக்கும் அவர் இருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து லாஸ்டா வந்திருக்கிறது வந்து அதுக்கு முன்னாடி வந்து யார் வருவாருன்னா பொப்புலி அரசன் ஒருத்தர் வந்திருப்பாரு. 1932லேருந்து 36 வரைக்கும். லாஸ்டா வந்து 36ல வந்து ராஜன் வருவாரு. 37ல ரெட்டி. இவ்வளவுதான். இந்த ஆர்டர் ஃபுல்லாவே தெரிஞ்சுங்க. யாரை வேணாலும் கொடுத்து ஒண்ணா வந்து லைனா ஆர்டர் பண்ணுங்கன்னு கேட்கலாம், இல்லை இயரும் கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே பார்த்துக்குங்க. கடைசியில ராஜன் ரெட்டி இது வந்து கன்ஃபியூஸ் ஆனா அகர வரிசைப்படி பார்த்தா ரா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தானே ரே வரும். ஸோ தமிழ் மீடியம்க்கு அது எல்லாருமே அந்த அகர வரிசைப்படி ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ராஜன் ரெட்டி லாஸ்ட். ஓகே, மோஸ்ட்லி பார்த்துட்டோம். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னன்னா, சுயேட்சை வேட்பாளர் சுப்பராயன் வந்திருக்கிறப்ப தான் அந்த கம்யூனல் ஜியோ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? 1921 செப்டம்பர் 16ல் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்திருக்கும். ஆகஸ்ட் 5ல் ஒரு ஆர்டர் வந்திருக்கும் 1922ல். அது புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் மோஸ்ட்லி இருக்காது. ஓகேவா? முத்தையா முதலியார்னு ஒருத்தர் வந்துட்டு அவர் தான் வந்து இந்த ஜியோ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? 1928ல். உங்களுக்கு ஒரு கொஸ்டின். பனகல் அரசர் பொப்புலி அரசங்கிறது அந்த அந்த பகுதியோட மன்னர் பேர் தான். அப்போ அவரோட ஒரிஜினல் நேம் என்ன? பனகல் அரசரோட பேர் என்ன? அதே மாதிரி பொப்புலி அரசரோட பேர் என்ன? அது ரெண்டையுமே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், தெரிஞ்சா போடுங்க, லைட்டாக தெரிஞ்சாலும் தப்பாக கூட போடுங்க, நான் அதில் ஆன்சர் பண்ணுறேன். இல்லைனா சர்ச் பண்ணியாவது போடுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் படித்து தான் ஆன்சர் பண்ணுன்றல, இந்த மாதிரி ஒரு 5 கொஸ்டின்ஸாவது வரும். நீங்கள் ஜென்ரலாக காமனாக ப்ராப்பராக யோசிச்சு படிச்சிங்கனாலே போட்டுடலாம். மாறுபாடான ஒன்று. ஓகே, ஆடு ஒன்று வந்து கேட்டிருக்காங்க. கட்டபொம்மன் கும்மிப்பாட்டு, கான் சாஹிப் சண்டை, கட்டபொம்மன் கூத்து, நந்தனார் சரித்திர கீர்த்தனை. ஸோ ஃபஸ்ட்டு 3மே பார்த்தீங்கன்னா எல்லாமே பாளையக்காரர் ரிலேட்டடாக வந்திருக்கு. அது இல்லாமல் இந்த போர் அந்த மாதிரிலாம் வருது. ஆனால் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தனைன்னு வருது. ஓகேவா? அதுக்கும் இந்த ஃபஸ்ட்டு 3க்கும் சம்மந்தமே இல்லை, நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா ஜஸ்டிஸ் பார்ட்டி சம்மந்தமாக. அண்ணா வந்து எப்போ ஜாயின் பண்ணுறாருன்னா 1935. ஓகேவா? ஒரு சில இடத்துல 34 இருக்கும், 34 அந்த 35 ரேஞ்சு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அதே வந்து பெரியார் வந்து 1938 தான் ஜாயின் பண்ணியிருப்பாரு ஜஸ்டிஸ் பார்ட்டியில். ஓகேவா? அவர் வந்து பெல்லாரி சிறையில் இருக்கிறப்பவே 1938ல் நீதி கட்சியோட தலைவராக இருப்பார். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தெரியும் 1944ல் சேலம் மாநாட்டில் வந்து இதை வந்து திராவிட கழகம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க பேரை. அதுக்கு வந்து அண்ணா தான் வந்து அந்த தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருப்பாரு. அந்த மாநாட்டுக்கு வந்து பெரியார் தலைமை தாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் 1949ல் டிஎம்கே உருவாகுது. அண்ணா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. நீங்கள் வந்து ஏடிஎம்கே என்ன இயர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு குவிஸில் கமெண்ட்டில் வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு திருக்குறள். திருக்குறள் பொறுத்தளவு நம்ம நியூ புக்கு. ஓகேவா? நியூ புக்கில் 6th-லேருந்து 12th வரைக்கும் மெயினாக படிச்சுக்கங்க. புதுசாக படிக்கிறீங்க, ஆல்ரெடி படிச்சிருந்தா ஓல்டு புக்கெலாம் படிங்க. இல்லை எனக்கு புது புக்கு லைட்டாக தெரியும்னா புது புக்கு தான் மெயின். அதுலேருந்தே இப்போ ஒரு 5 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 3 கொஸ்டின் மோஸ்ட்லி நியூ புக்லேருந்தே வந்துடும். ஓகேவா? அதுக்கான பிடிஎஃப் வந்து நியூ புக் மட்டும் டெலகிராமில் போட்டிருக்கேன். அதில் வேணால் எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கங்க. அதை பிரிண்ட் போட்டு டெய்லி 10 குறள் படிச்சிங்கனாலே போதும். அது இல்லாமல் அந்த குறள் ஃபுல்லாக மக்க படிக்க தேவையில்ல. அதனோட என்ன சொல்ல வராங்க அந்த குறளில், அந்த கான்செப்ட் தெரிஞ்சாவே ஓரளவுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, இது நம்மளுக்கே தெரியும். இகழ்வார் பொறுத்தல் தலையின் முடியும். ஸோ பொறையுடைமை, பொறுமையாக இருக்கிற அளவுக்கு நம்ம நல்லா முன்னேற முடியும் மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து அணில மேபி தமிழ்லையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல கேட்கணும். அந்த போல புறைய அண்ணன் இந்த மாதிரிலாம் வந்து ஒப்ப இந்த மாதிரிலாம் வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது வந்து ஓமையணின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது ஓம உறுப்பு வெளிப்படையாக இருந்தால் ஓமையணி. அதெல்லாம் இந்த போல இதெல்லாம். ஓகேவா? அதே மாதிரி எடுத்துக்காட்டு ஓமையணின்னு இருப்போம். அது வந்து மறைஞ்சு வந்திருக்கும் ஓம உறுப்பு. அதுதான் இது ரெண்டுக்கும் வித்தியாசம். நெக்ஸ்ட்டு சாகித்ய அகாடமி பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. இதில் எப்படி படிச்சுக்கணும்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லாத்தையுமே தொகுத்து கொஞ்சம் படிச்சுக்கங்க. அது இல்லாமல் வந்து லேட்டஸ்ட்டாக வந்தது ஒரு லாஸ்ட் ஒரு 5 to 6 இயர்ஸ் படிச்சு வச்சுங்க. இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ முதல் சென்றி தொகுப்பு அது வந்தாலே ஈரோடு தமிழன்பன் தான். அது ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட் எங்கேயோ கொடுத்துருப்பாங்க. லைட்டாக இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க போதும். சென்றுன்னு வந்தாலே ஈரோடு தமிழன்பன். இவர் ரீசெண்டாக இறந்துட்டாரு. ஸோ அது சார்ந்து பார்க்குறப்போ நம்ம வணக்கம் வள்ளுவம் அவர் வந்து இவரோட சாகித்ய அகாடமி வாங்கின புக்கு ரொம்ப முக்கியம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் வந்து ஆலாப்பானை அது வந்து 1999. இப்போ வந்து ரீசெண்டாக பூமணி வந்து இறந்துட்டாரு. அவரோட சாகித்ய அகாடமி வாங்கின புக் என்ன இயரு? ஓகேவா? 2014 வாங்கியிருப்பாரு. நான் இயரும் சொல்லிட்டேன். நீங்கள் என்ன இதழ் மட்டும்
கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொல்கிற எல்லாமே எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். ஸோ ட்ரை டு ஆன்சர். ஓகே, ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் வந்து கிழக்கின் ட்ராய். இது நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். செஞ்சிக்கோட்டை 44வது யுனெஸ்கோ சைட்டில் வந்து வந்திருக்கும். ஓகேவா? மராத்தியரோட முக்கியமான கோட்டைகளில் மொத்தம் வந்து 12 வந்து யுனெஸ்கோ சைட்டை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 44th. அதில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து விழுப்புரத்துலேருந்து செஞ்சி மட்டும் கவர் ஆகிருக்கு. அதனால தான் இதை பற்றி நம்ம நல்லா பார்த்துக்கணும். இதான் கொடுத்துருக்கேன். ஓகே, 1+11 1 வந்து செஞ்சி, இன்னொன்று வந்து மகாராஷ்டிராவில். மீதி 11 ஃபுல்லாக மகாராஷ்டிராவில் வந்துடும். இது சார்ந்து பார்க்குறப்ப 43வது யுனெஸ்கோ சைட் நம்ம பார்த்துக்கணும். மொய் டாம்ஸு அஸ்ஸாமில் இருக்கும். இது என்னன்னா ஒரு கல்லறை மாதிரி. அகோம் கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்களோட கல்லறை இருக்கிற பகுதி தான் மொய் டாம்ஸ். சப்போஸ் நீங்கள் கம்பைன் டெக்னிக்கல் படித்தா மற்ற எக்ஸாமுக்கு முக்கியம் தான். பட் கம்பைன் டெக்னிக்கலில் யூனிட் 8 சம்மந்தமாக, அதாவது இந்த தமிழ் லிட்ரேச்சர் சம்மந்தமாக அதிகமாக கேட்குறாங்க. ஸோ இதை நல்லா ப்ரீவியஸ் கொஸ்டின் ஓரளவுக்கு நல்லா நீங்கள் அனலைஸ் பண்ணாலே ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு இதில் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணிடுறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து இந்த தமிழ் லிட்ரேச்சரில் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா அது சார்ந்து மட்டும் டாபிக் வைஸ் கொஸ்டின் எடுத்துக்கங்க. இப்போ சங்ககாலம்னா அது மட்டும் இவ்வளோ நாளாக என்ன ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை லைட்டாக அனலைஸ் பண்ணி படிச்சிங்கனாலே ஓரளவுக்கு எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கலாம். திருக்குறள் எப்படியோ ஒரு 5 கொஸ்டினாட்டு கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த நீதி கட்சி, ஒத்துழையாமை இயக்கம், பெரியார், அண்ணா, காமராஜர், இதெல்லாம் மெயின் டாபிக்ஸு. அது கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் முன்னாடி இந்த சங்கம் லிட்ரேச்சர்லாம் வரும்ல, அதுக்கு வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினில் லைட்டாக பார்த்துக்கங்க டாபிக் வைஸ் வச்சு. ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். நிறையா கேட்குறாங்க, கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தார் கூறுதல், போற்றுதல் என்பது இது வந்து பண்பெனப்படுவது பாழந்தொடுதல், கலித்தொகையோட ஒரு லைனு. இது வந்து தமிழ் புக்ஸ் அங்கங்கே நிறைய கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ரெகுலராக படித்தா அது ஈஸி தான். இது சார்ந்து பார்க்குறப்ப இசைப்பாட்டு நூல்கள் வந்து நம்ம பார்த்துக்கணும். கலித்தொகையும் பரிபாடல் வந்து இசைப்பாட்டு நூல்கள்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து 14 மேற்கணக்கு நூல் வகையை சேர்ந்தது எதுன்னு கேட்டிருக்காங்க. திருமுருகாற்றுப்படை. மொத்தம் 14 மேற்கணக்கு நூலில் 10+8 பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? 10 பாட்டு 8 தொகைன்னு பார்ப்போம்ல, அதுதான் 14 மேல்கணக்கு நூல்கள். அதில் வந்து 10 பாட்டில் இருக்கிற ஒரு நூல் தான் திருமுருகாற்றுப்படை. ஓகேவா? ஸோ அந்த டேபிள் வச்சு பார்த்துங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதில் 10 பாட்டு நூலை பொறுத்தளவு 5 வந்து ஆற்றுப்படை நூல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 14 மேற்கணக்கு, மொத்தம் 18. அதில் வந்து 10+8 பிரிக்கிறோம். 10 பாட்டு 8 தொகை. ஓகேவா? 10 பாட்டில் உள்ளுக்குள்ளே 5 ஆற்றுப்படை நூல்கள் இருக்கும். ஓகேவா? அது எல்லாமே புறப்பாட்டுன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் ஒரு புறப்பாட்டு நூல் நம்ம லாஸ்ட்டு அதுக்கு முந்தின ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறப்ப பார்த்துருந்தோம், மதுரை காஞ்சி. ஓகேவா? ஸோ அதில் ஒரு ஆற்றுப்படை நூல் தான் திருமுருகாற்றுப்படை. ஆற்றுப்படைனா ஒன்றும் இல்லை, அது மேபி மீனிங் என்னன்னு கேட்கலாம். ஆற்றுப்படைனா ஆற்றுப்படுத்துதல், அதாவது வழிகாட்டுதல் மீனிங். ஓகேவா? ஸோ திருமுருகாற்றுப்படையோட இன்னொரு பேர் வந்து புலவர் ஆற்றுப்படை. இது ஆல்ரெடி பார்த்தா 10 பாட்டு நூல். ஆற்றுப்படைன்னு வந்தாலே 10 பாட்டு நூலில் புறப்பாட்டு. அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி கூத்தராற்றுப்படைன்னு ஒன்று இருக்கும், அதனோட பேர் வந்து மலைப்படுகிறாம். அதுவும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ திருக்குறள் தெரியும், நம்ம 14 கீழ்கணக்கு நூல், அதில் ஒரு 18 நூல்கள் இருக்கும், எல்லாமே நீதி சார்ந்தது. மெயினாக வந்து அதில் முக்கியம் வந்து திருக்குறள், நாலடியார், இதெல்லாம் வந்து 18 கீழ்கணக்கு நூலில் வரும். அடுத்து திருப்பாவை, அது ஆண்டாள் நம்மளுக்கு தெரியும். திருப்பாவை. இன்னொன்று வந்து நாச்சியார் கண்ட திருமொழின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அதுவுமே வந்து ஆண்டாள் தான். திருப்பாவையில் வந்து ஒரு 30 பாட்டு எழுதியிருப்பாங்க. நாச்சியார் கண்ட திருமொழி 143 பாட்டு எழுதியிருப்பாங்க. 143 ஷார்ட்கட்டு, அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாமே கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேவா? யூனிட் 8 கொஞ்சம் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும், அதனால இதெல்லாம் சொல்லிட்டுருக்கேன். கொஞ்சம் நோட் பண்ணி நிற்க வச்சுக்கேன். அதே மாதிரி பாவை பாடிய வாயால் கோவை பாடுகன்னு சொல்லிட்டு கடவுள் வந்து மாணிக்க வாசகரை சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அவர் வந்து திருவெம்பாவை எழுதியிருப்பாங்க. இது ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஓகேவா? ஆண்டாள் வந்து திருப்பாவை, மாணிக்க வாசகர் வந்து திருவெம்பாவை. அதை வச்சு தான் அவர் வந்து பாவை பாடிய வாயால் கோவை பாடுகன்னு சொல்லிட்டு கடவுள் சொல்லியிருப்பாரு. அதனால் அவர் வந்து திருக்கோவை வந்து பாடியிருப்பார். அதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகே, சிம்பிளாக திருப்பாவைனா ஆண்டாள், திருவெம்பாவைனா மாணிக்க வாசகர். நெக்ஸ்ட் திருத்தொண்டர் புராணம்னா பெரிய புராணம் தான் சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு தெரியும், சேக்கிலார். அவர் வந்து 2ஆம் குலோத்துங்கன் அந்த மன்னரை சேர்ந்த அவையை சேர்ந்தவர் சேக்கிலார். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடும்பம் மற்றும் திருமணம் பற்றி எது வந்து ஃபஸ்ட்டாக சொல்லியிருக்குன்னா திருக்குறள். அதே மாதிரி தாலி, ஐம்படை தாலின்லாம் சொல்லுவாங்க, அந்த சிறுவர்கள் அணிகிற ஒரு செயின் மாதிரி, அது வந்து சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருப்பாங்க அதை பற்றி.
அதே மாதிரி தொல்காப்பியத்தில் வந்து ஐந்திணை பற்றி 6 அறிவு பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அது கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கங்க. தமிழ் கிடைத்த அப்படின்னு மென்ஷன் பண்ணால் முதல் இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். அதே வந்து ஜென்ரலாக வந்து தமிழின் முதல் இலக்கண நூல்னா அகத்தியம். ஓகேவா? அகத்தியம் வந்து அந்த முச்சங்கத்தில் 3 சங்கத்துலேயுமே இருக்கும். ஆனால் தொல்காப்பியம் வந்து 2வது மற்றும் 3வது சங்கத்தில் மட்டும் வரும். இப்போ யூனிட் 8 வந்து நான் நிறையா சொல்லணுன்றதுக்காக சொல்லிட்டுருக்கேன். எல்லாம் நோட் பண்ணி படிச்சுங்க. எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கு. ஓகேவா? கான்செப்ட் என்ன, ஒரு கொஸ்டின் வச்சு நம்ம மேக்ஸிமம் ஃபுல் ரிவிஷனே பண்ணிடணும். ஓகேவா? ஸோ கொஸ்டின்ஸ் கம்மியாக இருந்தாலும் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். நல்லா வந்து நோட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை பற்றி கூறினதும் தொல்காப்பியம் தான். ஓகேவா? தமிழ் கிடைத்த முதல் இலக்கண நூல் இதுவும் நான் சொல்லியிருந்தேன். 2 மற்றும் 3ஆம் சங்கத்தில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஐந்திணை 6 அறிவு பற்றி சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் மினிமம் நீட்ஸ் ப்ரோக்ராம். இது வந்து என்னன்னா பேசிக் நீட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கறது, ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கறது. 1974லேருந்து 78 வரைக்கும் இது வந்து அதாவது அந்த 5 ஆண்டு திட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1974. ஓகேவா? 5வது 5 ஆண்டு திட்டத்தில் மினிமம் நீட்ஸ் ப்ரோக்ராம் கொண்டு வந்திருப்பாங்க. இயர் கேட்டால் 1974. இது வந்து பேசிக்கான அந்த குடிநீர் வசதி, அதுக்கப்புறம் இந்த லைட்டு, ரோடு இந்த மாதிரிலாம் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அது நம்ம சார்ந்து பார்க்குறப்போ டி ஆப்ஷன் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். மினிமம் நீட்ஸ் ப்ரோக்ராம்னா வீடு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்திரா ஆவாஸ் யோஜனா கீழே. இந்திரா ஆவாஸ் யோஜனா இயர் வந்து 1985. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து அதே ராஜீவ் ஆவாஸ் யோஜனா இருக்கும். அது வந்து நகர்ப்புறத்தில் வீட்டு வசதி ஏற்படுத்தி கொடுக்கறது. 2009 அது. ஓகே, இது 2 முக்கியம். இந்திரா ஆவாஸ், ராஜீவ் ஆவாஸ். இந்திரா ஆவாஸ்னா 1985, ராஜீவ் ஆவாஸ்னா 2009. ஓகேவா? இப்போ வந்து பிரதான் மந்திரி அந்த ஆவாஸ் யோஜனா அது வந்து வீடு கட்டுற திட்டம் வந்து இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அர்பனுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 2015. அதுக்கப்புறம் ரூரலுக்கு 2016 வந்திருக்கும். ஓகேவா? பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. அதுக்கப்புறம் சோசியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் தான் என்எஸ்ஏபி, நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் 1995 வந்திருக்கும். இது வந்து இந்த ஓஏபி இந்த பென்ஷன் மாதிரிலாம் கொடுக்குறாங்களே அதெல்லாம். ஃபர்ஸ்ட் வந்து ஓல்டேஜ்க்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க. லேட்டர் வந்து பர்சன் வித் டிசேபிலிட்டிக்கு அவங்களுக்குலாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் மெயினாக பார்த்துங்க போதும். இந்த 2 தான் இதில் முக்கியம். இதெல்லாம் பார்த்துட்டோம். எம்ஜி நரேகா இது நம்ம ரீசெண்டாக பார்த்தோம். விபிஜி ராம்ஜி ஜூலை 1, 2026 தான் வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. ஜிஎஸ்டி வந்த டேட் தான். ஓகேவா? ஆனால் இப்போ ஜிஎஸ்டி வந்து 2.0 வந்து டேட் மாற்றிட்டாங்க. ஓகேவா? செப்டம்பர் 22. அது ஞாபகம் வச்சுக்கணும். லாஸ்ட்டாக நடைமுறைக்கு வந்த டேட் வந்து செப்டம்பர் 22, 2025. ஸோ எம்ஜி நரேகா பொறுத்தளவு 100 டேஸ் வரும். விபிஜி ராம்ஜியில் 125 டேஸு. அது வந்து டிமாண்ட் பேஸ்டு, இது வந்து சப்ளை பேஸ்டு. எம்ஜி நரேகா பொறுத்தளவு 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டுப்பாங்க. ஆனால் விபிஜி ராம்ஜியில் 60:40 ரேஷியோ தான். 60 வந்து சென்ட்ரல், 40 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ யூஸ்ஃபுல்லாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பிடிஎஃப் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் இருக்குது. ஜாயின் பண்ணாதீங்க, அதில் ஆக்சஸ் பண்ணிக்கங்க. ஃபியூ டேஸில் நெக்ஸ்ட்டு நோட்ஸ் வந்து போடுறேன். இது வந்து மெயினாக வந்து கொஸ்டின்ஸ் கம்மியாக இருந்தாலும் மேக்ஸிமம் ரிவைஸ் பண்ணுற கான்செப்டில் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ உங்களோட சஜஷன் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.